எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும், மேல இருந்து கீழே சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளவு டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே வந்து அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவருக்கு நளினியை தவிர வேற எந்த ஆர்டிஸ்டுமே பிடிக்காது நான் மனசார சொல்லுவேன். எங்க டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்க டைரக்டர் தான். சோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்ல, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. சோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்துல இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். சோ அவ்வளவு சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். தமிழுக்கு உயிருள்ளவரை உஷா படம் மூலம் அறிமுகமானவர். தொடர்ந்து தங்கைக்கோர் கீதம், 100வது நாள், நான் பாடும் பாடல், மகுடி, மண்ணு கேட்ட பொண்ணு என்று மின்னும் திரையில் இவர் கண்கள் பேசும் 100 கதை, மெல்லிய சிரிப்பில் கண்ணாடி பிம்பமாய் ரசிகர்களை கவர்ந்த காவியமாய் திரையில் ஒலிக்கும் ஓவியமாய், மொத்தத்தில் 80களில் நம்ம காயுடு ராஷ்மிகாவோட கிரஷ் அப்படின்னா நளினி மேடம் தான். அழைக்கிறோம் நளினி அவர்களை. மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம். உயிருள்ளவரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க. எங்க அம்மா வந்து நான் மண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசான், என் தகப்பன் சாமி, என் குரு. அதாவது எவ்வளவு சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது. ஏன்னா எங்க டிஆர் சார் வந்து எப்படின்னா என்ன செதுக்குனது மட்டும் இல்லை, நான் வந்து ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவுல நிறைய கோச்சுக்கிட்டு இல்ல நான் நடிக்க மாட்டேன்னு போனா அடுத்த நாள் எங்க வீட்டுல வந்து இல்ல இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பாரு என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்க இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார், எல்லாரும் நடிக்க வச்சாங்க. ஆனா அப்பவும் எங்க சாரு எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான், நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுறேன், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். அப்ப சின்ன வயசு, புரியாத வயசு, எதுக்கு யாரோ என்ன சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன். அப்ப ரவி அண்ணன் தான் வந்து ஒரு குழந்தை மாதிரி, இல்ல கண்ணம்மா சினிமானா இப்படிதான் இருக்கும், ஒன்னு நல்லதுக்கு தான் சொல்றாரு பாரு, நீ எவ்வளவு புத்திசாலி சொல்லி என்ன மெருகேத்தி டைரக்டர் நிப்பாட்டுவாரு. எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும், மேல இருந்து கீழே சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளவு டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே வந்து அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவருக்கு நளினியை தவிர வேற எந்த ஆர்டிஸ்டுமே பிடிக்காது நான் மனசார சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்திலேயே இருக்கட்டும், ஒரவே காத்துக்குள்ளேயும் நான் தான் நடிச்சேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமா என்னால் நடிக்க முடியாம போச்சு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கத்துக் கொடுத்துருக்காரு எங்க டைரக்டர். எனக்கு ஒரு சமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில் இல்லை எங்க டைரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு, நான் இருக்கேமா உனக்கு எத்தனை படம் வேணா நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசான் அவரு. ஸோ இவருக்கு நான் என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தானு சார் படத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். பட் அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க. என்னோட கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார், அவருக்கும் என்னுடைய பெரிய நமஸ்காரங்கள். செல்லுமணி சார், விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம். இவங்க இருக்கிற மேடையில என்ன பேச வச்சதுக்கும் என்ன அழிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சாங் நான் வந்து வைகை கரை காற்றிய சாங் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணல, அவர் வாயில சொல்ல நீங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளவுதான். ஆனா நான் அதுக்கப்புறம் வேற படம் போய் ராமநாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராமநாதன் சார் அப்படியே எங்க சாருக்கு ஆப்போசிட், பேசவே மாட்டாரு. அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப ரவி அண்ணன் சொல்லுவேன், என்ன ரவி என்ன இவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்க, நம்ம டைரக்டர் எவ்வளவு பேசுவாரு, எவ்வளவு மியூசிக் போடுவாரு, நமக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்னு. சோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராமநாதன் சார். ஆனா எனக்கு எங்க டைரக்டர் எப்ப கூப்பிட்டாலும் சந்தோஷமா வந்து நிற்பேன்னா எங்க டைரக்டருக்காக தான். ஸோ எங்க இருந்தாலும் எங்க சுத்தினாலும்
நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய டேப்ல பாத்தீங்கன்னா எங்க டைரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்க டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்க டைரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்துல இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளவு சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன, அது மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு இந்திரோகத்து சுந்தரி சாங் பிடிக்கும், அதே மாதிரி வைகை கரை காற்றினில். ஒரு லைன் எங்களுக்கு. ஐயோ தேங்க்யூ.